ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு நான் என்ன பேச போறேன்னா, நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். நெதர்லாண்ட்ஸ் நியூஸ்ல வந்து எல்லாரோட பிளட்லையுமே பிஎஃப்ஏஎஸ்ன்னு ஒரு டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் இருக்கு, யாரெல்லாம் நெதர்லாண்ட்ஸ்ல இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. எனக்கு வந்து எப்படி அது வந்து வருது அப்படின்னா, த்ரூ வாட்டர் அண்ட் த்ரூ ஃபுட் அப்படின்னு போட்டிருந்தது. சரி, இப்போ நான் வாழணுமா வேணாமா அப்படின்றத எனக்கு புரியல இந்த நாட்டில். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த பியர் வந்து ரொம்ப காமன் சோஷியல் கல்ச்சர் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம். ஏன் அப்படின்றது வந்து ரிசர்ச் பண்ணுறப்ப தான் புரிஞ்சது. எங்கே பார்த்தாலும் தண்ணி குடிக்கிறாங்களோ இல்லையோ பீர் குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இங்கே. எனக்கு யூகே போனப்பவே அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. எங்கே நாங்கள் தாகம் எடுத்தால் தண்ணி தானே குடிப்போம், யாரு பார்த்தாலும் ஒரு பீரோட உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போது நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்க போய் அப்போ ரிசர்ச் பண்ணி தான் எனக்கு புரிஞ்சுது, மிடில் ஏஜஸில் வந்து தண்ணியே வந்து விஷமாக இருந்திருக்கு. தண்ணி குடிச்சிட்டு வாழ முடியாது, அது வந்து பாய்சனஸா மாறி இருந்தது அந்த டைம்ல, ஏதோ பாக்டீரியானால. ஸோ தட் அப்போ அந்த பீரோட அந்த ப்ராசஸ்ல அந்த பாக்டீரியா வந்து செத்துடும். அதனால வந்து அந்த பீர் குடிக்க ஆரம்பிச்சாங்க தண்ணிக்கு பதிலா. ஸோ அப்படிதான் அந்த கல்ச்சர் வந்தது. இப்போ அது வந்து சோஷியல் கல்ச்சர் அண்ட் செலிப்ரேட்டிங் ஆகி போச்சு. இப்பவும் வந்து அக்ராஸ் யூரோப் வந்து பீர் குடிக்கிறது வந்து ஒரு சோஷியல் கல்ச்சர். எங்கன்னா சும்மா உட்காந்து அவங்கவுங்க குடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கல்ச்சர் பத்தி அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. ஐ ஹோப் நிறைய கமெண்ட்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும்னு நினைக்கிறேன்.